சேலத்தை பொறுத்தவரையிலும் மாவட்டம் பிரிப்பதற்கு முன்னால் இது மாங்கனி மாவட்டம் என்று குறிப்பிடப்பட்ட இடம். பல்வேறு தொழில்கள், விவசாயம், அதேபோல நெசவாளர்கள், நகைகள் செய்கின்றவர்கள் அனைவரும் இந்த மாவட்டத்தில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவட்டம். குறிப்பாக அவர் வருகின்ற நிகழ்ச்சி என்பது அதற்கு தேவையான காவல்துறை எடுத்துச் சொன்னதைப் போல அனைத்து பணிகளும் நம்முடைய கழகத்தின் முன்னோடிகள் காவல்துறை என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் ஆற்றி அவர் அனைவருடைய பாராட்டுதலும் பெறுகின்ற அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறுகிய காலத்தில் இந்த பணிகள் விரைந்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இருவர் சார்பாக பாராட்டுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தருகிற மக்கள் குழந்தைகளை எடுத்து வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் பெரியவர்களோ வயது முதிர்ந்தவர்கள், உடல்நிலை குன்றியவர்கள் யாருமே இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை தவிர்த்து காவல்துறையுடைய வேண்டுகோளை ஏற்று உங்கள் இல்லங்களில் இருந்து உங்கள் டிவியின் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும் என்று காவல்துறை வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று இதற்காக வருகை தருகின்ற அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கு நுழைவு பாஸ்கள், உரிமைச் சீட்டுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகை தருகிற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய எதிர்கால தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொள்கிற 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அறையிலே அமரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவருடைய நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக எல்லா இடங்களும் அமைந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நிலையிலே மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு இவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.